தாய்மேல் கலசம் சங்கம யுகத்தின் வெளிச்சம். பாபா குருடர்கள் கண்களை திறந்து வைப்பார். தாயானாலும் தந்தையானாலும் நாம் ஆத்மா என்பதை தெரிந்து கொள்வோம். இருட்டினில் வாழும் மனிதர்களே, கொஞ்சம் வெளிச்சத்தில் வாருங்கள். இருட்டினில் வாழும் மனிதர்களே, பாபா ஞானத்தை கேளுங்கள். பாபாவின் ஞானம் எப்படி இருக்கும் என்பதை வந்தே பாருங்கள். எத்தனை காலம் மனிதர் வாழ்ந்தார் என்பது கேள்வி இல்லை. அவர் ஞானத்தை உணர்ந்து ஆத்மாவை அறிந்தால் வாழ்க்கையில் தோல்வி இல்லை. அவர் மாயாவிடம் தோற்றதில்லை. தாய்மேல் கலசம் சங்கம யுகத்தின் வெளிச்சம். பாபா மூன்றாம் கண்ணை திறந்து வைத்தார். தாயானாலும் தந்தையானாலும் நாம் ஆத்மா என்பதை தெரிந்து கொண்டோம். தனி ஒரு மனிதர் ஞானத்தை கேட்டால் அவர் குணங்கள் உயர்ந்துவிடும். பாபாவிடம் இருப்பதையெல்லாம் எடுத்து கொண்டாலே நமது பிறவியும் உயர்ந்துவிடும். தந்தையின் ஆஸ்தியை குழந்தைகளுக்கென்றே கொடுத்திட வந்தாரே, அவரவர் முயற்சிக்கு ஏற்றார் போலே நாமும் எடுத்து கொள்வோம். சக்தியை நாமும் எடுத்து கொள்வோம். தாய்மேல் கலசம் சங்கம யுகத்தின் வெளிச்சம். பாபா குருடர்கள் கண்களை திறந்து வைப்பார். ஆத்மா என்ற மூன்றாம் கண்ணை பாபா சொன்னாரே, இதுதான் ஆத்மா, இதுதான் உயிர் சக்தி என்பது தெரியவில்லை. ஆத்மா என்ற மூன்றாம் கண்ணை பாபா சொன்னாரே, இதுதான் ஆத்மா, இதுதான் உயிர் சக்தி என்பது தெரியவில்லை. இந்த உடலை இயக்கும் ஆத்மா ஒரு புள்ளி என்பதும் புரியவில்லை. அதை புரிந்தே நடந்தால் உந்தன் வாழ்வில் நீயே உயர்ந்திடுவாய். மனிதர்கள் எல்லாம் ஆத்மா என்று புரிந்தே நாமும் நினைத்திடுவோம். மனிதர்கள் எல்லாம் ஆத்மா என்று புரிந்தே நாமும் நினைத்திடுவோம். தாய்மேல் கலசம் சங்கம யுகத்தின் வெளிச்சம். பாபா மூன்றாம் கண்ணை திறந்து வைத்தார். தாயானாலும் தந்தையானாலும் ஆத்மா என்பதை தெரிந்து கொள்வோம். நாம் ஒரு தந்தையின் குழந்தைகள் என்பதை நாமும் மறக்க கூடாது. நாம் தேவி தேவதா தர்மம் என்பதை நாமும் நினைவு செய்வோம். சொர்க்கம் என்பது எப்படி இருக்கும் என்பதை பாருங்கள். சொர்க்கம் என்பது எப்படி இருக்கும் என்பதை கேளுங்கள். அந்த குஷியில் தினமும் நடனம் ஆடியே மகிழுங்கள். அந்த குஷியில் தினமும் மனதில் நடனம் ஆடியே மகிழுங்கள். தாய்மேல் கலசம் சங்கம யுகத்தின் வெளிச்சம். பாபா குருடர்கள் கண்களை திறந்து வைப்பார். தாயானாலும் தந்தையானாலும் நாம் ஆத்மா என்பதை தெரிந்து கொள்வோம். பல ஆயிரம் வருடம் யுகங்கள் என்றே
பக்தியில் சொல்லிவிட்டார். பல பல ஆயிரம் வருடம் யுகங்கள் என்று பக்தியில் சொல்லிவிட்டார். பாபா பூமிக்கு வந்து காலத்தின் உண்மையை நமக்கே சொல்லி தந்தார். பாவம் போக வழி தெரியாமல் கங்கையை தேடி போகின்றார். மனிதர்கள் தடமாறி போகின்றார். தூய்மையாயிருந்து பாபாவை நினைத்தால் நம் பாவம் போய்விடுமே. பல ஜென்ம பாவம் போய்விடுமே. தாயின் மேல் கலசம் சங்கம யுகத்தின் வெளிச்சம். பாபா குருடர்கள் கண்களை திறந்து வைப்பார். தாயானாலும் தந்தையானாலும் நாம் ஆத்மா என்பதை தெரிந்து கொள்வோம். நாம் ஆத்மா என்பதை அறிந்து கொண்டோம். ஓம் சாந்தி. நன்றி பாபா.